அப்புறம் 8த் இடத்துல வந்து இது நான் வைக்கலான்னு இருக்கிறேன். குரோமோஸ்டோம் வைக்கலான்னு இருக்கிறேன். குரோமோசோம் தான் கிட்டத்தட்ட நெறைய இடத்துல வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி நெறைய பேர்த்த போட்டு தாக்குச்சுன்னு நெனைக்கிறேன். இது கிட்டத்தட்ட வில்காஸ் கிட்டயே தோத்துருந்தாலும், மத்த இடத்துல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, இந்த குரோமோசோம்க்கு ரொம்பவே அதிகமான பலம் இருந்திருக்கு, சக்தி இருந்திருக்குது, எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருந்திருக்கு. அதனால வந்து குரோமோசோம் வந்து நான் 8த் பிளேஸ்ல வைக்கிறேன். அப்புறமா வந்து 7த் பிளேஸ்ல வந்து ஃபீட்பேக் வைக்கிறேன். இவங்க ஃபீட்பேக்க வந்து கிளாசிக்கல்ல எதுலயுமே காட்டுனதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு காட்டுனதே இல்லன்னு நெனைக்கிறேன். நான் எல்லா எபிசோடும் பார்த்துட்டேன். இவங்க கடைசியா அந்த ஆம்னிவர்ஸ் முடியும்போது பென்னுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஏலியன் வந்து ஃபீட்பேக்குன்னு தான் காட்டியிருந்தாங்க. இது எதனாலனா, இதுவும் கிட்டத்தட்ட அந்த எனர்ஜி அப்சார்ப் பண்ணுது. அந்த பென்னோட ஒரு கிளைமாக்ஸ்ல கூட இது இந்த ஏலியனா மாரி தான் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி சால்வ் பண்ணுவாரு. ரொம்பவே ஒரு மாஸான ஏலியன். எந்த எனர்ஜி வேணா அப்சர்வ் பண்ணி, அத அதுக்கேத்த மாரி யூஸ் பண்ணும். கொஞ்சம் பென்னும் கொஞ்சம் ஈஸியா இந்த ஏலியன யூஸ் பண்ணிக்குவான். ஓகே. இப்ப எத்தனாவது பிளேஸ் முடிஞ்சுக்குது? 7த் பிளேஸ் முடிஞ்சது. அப்ப 6த் பிளேஸ்க்கு நம்ம போப்போம். 6த் பிளேஸ்ல வந்து அந்த லிஸ்ட் ஓகே. அல்டிமேட் எக்கோ வைக்கலான்னு இருக்கிறேன். ஏன் அல்டிமேட் எக்கோ வைக்கலான்னு நினைக்கிறேன்னா, எக்கோ எக்கோவே ரொம்பவே ஒரு சோனிக் பவர் கூடிய ஒரு ஏலியன். அந்த சோனிக் பவர்ஸ் மூலியமா நம்ம காதுகள அடைச்சு நம்மள ஈஸியா கீழ டவுன் பண்ண வச்சுரும். எவ்வளோ பெரிய ஏலியனா இருந்தாலும் இதோட சோனிக் பீமோட சவுண்ட் கேட்டா அதனால தாங்க முடியாது. கடைசியில வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும். இது வந்து கிட்டத்தட்ட அந்த டிட்டோவோட ஏலியன் ஃபோர்ஸ் வெர்ஷன் தான் கிட்டத்தட்ட. இது வந்து இதனால டூப்ளிகேட்ஸ் நெறைய பண்ணிக்க முடியும். ஸோ ஏன்னா அல்டிமேட் எக்கோ வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன்னா 6த் பிளேஸ்ல பிகாஸ் ஆஃப் இது வந்து கிட்டத்தட்ட கெவின் லெவனே ஒரு டைம் தோக்கடிச்சு. அந்த கெவின் லெவனுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் ஃபார்ம்ல இருப்பான். அந்த அல்டிமேட் அந்த ஆகரகார்டு ஃபைனல் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் கெவின் லெவன் வந்து ஒரு மான்ஸ்டரா மாறிரும். அந்த மான்ஸ்டரே இது தோக்கடிச்சிருக்கும்போது நான் இந்த ஏலியனை 6த் பிளேஸ்ல வைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பென்னோட எல்லா ஏலியன்ஸோட பவரும் அப்ப அந்த கெவின் கிட்ட இருக்கும். இந்த அல்டிமேட் எக்கோவுக்கு போய் அவன தோக்கடிச்சிருச்சு. அதனால அத நான் 6த் பிளேஸ்ல வைக்கிறேன். என்னோட இதுபடி. ஓகே. One eternity later. அந்த கிளாக் வாக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா? அவரு என்ன பண்ணுவாருன்னா, டைம மேனிபுலேட் பண்ணுவாரு. டைம மேனிபுலேட் பண்ணி ரிவர்ஸ்க்கு போயிட்டு வருவாரு, பாஸ்ட்க்கு போயிட்டு வருவாரு. அப்புறம் பிரசன்ட்க்கு கூட போவாரு. அதனால நெறையா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலியன்னே சொல்லலாம். அது வந்து செம பவர் கூடிய ஏலியன். ஆனா நமக்கு வந்து பெருசா அத பத்தி ஒரு மாஸான ஒரு இது காட்டலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாக்